முதலாவது வந்து 10 பேர் அதுக்கு மேற்கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனம், அது வந்து எந்த நிறுவனமாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது வேலை செய்யறதுக்கான அந்த ஆர்டர் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அந்த முதலாளிங்கிற வந்து கொடுத்தாக்கணும். இந்த சட்டத்தின் மூலமாக சில ஃபேக்ட்ரிஸ் வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க, அது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கான வரைமுறைகள் நெறிமுறைகள்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு லைசன்ஸ் வரும்போது பார்த்திங்கனாக்கா உதாரணத்துக்கு 4 லைசன்ஸ் வாங்குகிற இடத்துல இப்போ 1 லைசன்ஸ் வாங்கினா போதும். 21 ஃபார்ம் ரிட்டர்ன்ஸ், அதாவது ரிட்டர்ன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ரிட்டர்ன் கொடுக்கணும் அந்த மாதிரி இதில். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரே ரிட்டர்ன் 21 ரிட்டர்ன் இருந்த இடத்துல இப்போ ஒரு ரிட்டர்ன் கொடுத்தா போதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ இது என்னதுன்னு கேட்டாக்கா மேனேஜ்மெண்ட்டினுடைய டைம் சேவ் ஆகுது, அதே நேரத்தில் அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுது. இதனால் வந்து என்னென்னா அவங்க வந்து எந்த விதமான சிரமத்துக்கு உள்ளாகாமல் இருக்கக்கூடிய ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்னு மாதிரி வரும்போது ஒரு உறவுகள், தொழில் உறவுகள், மேனேஜ்மெண்ட்டுக்கும் தொழிலாளிக்கும் இருக்கிற உறவுகளில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பண்ணும். அதாவது இஎஸ்ஐ பிஎஃப் இது மாதிரி இல்லாமல் கம்பல்சரி இன்சூரன்ஸும் சேர்த்துருக்குறாங்க. மோரோவர் 40 வருஷத்துக்கு ஒரு கம்பல்சரியாக மெடிக்கல் செக்கப் பண்ணி ஆக்கணும்.